Hi students, welcome to Muppadi Training Academy. SLTmate உடைய அடுத்த எபிசோட்ல இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ் ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். போன எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல ஹிஸ்டரி டாபிக் ஓகேங்களா. அடுத்த எபிசோட்ல என்ன வருங்கிறத நான் வீடியோட எண்டிங்ல சொல்லிடுறேன் சரிங்களா. இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட் பண்றதுக்காக ஒரு டே கேட்போம்ல, அதன் அடிப்படையில இன்னைக்கு நான் ஒரு டே கேட்கிறேன். ஜனவரி 12 சரிங்களா. ஜனவரி 12 என்ன தினம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. 2 தினம் இருக்குது. ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு தினம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ரலா ஒரு தினமும் கொண்டாடுறோம், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அனௌன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கானது. கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து போலாமா, கொஸ்டின் போலாமா? ரைட். எப்பவும் போல 20 கொஸ்டின் இருக்குது. 21வது கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கும் நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஃபுல்லா நமக்கு ஸ்டோரிஸ் ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டின் தெரியும், உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா. அரேஞ்ச் த chronological order ஓகேங்களா. கால வரிசைப்படுத்துக. இந்த கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கால வரிசைப்படுத்துக, ஒரு ஆர்டர் பண்ணுங்க, மன்னருடைய பெயரை கொடுத்துட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வரிசையில ஒரு 4 சம்பவம் கொடுத்துருக்கு ஓகே. 4 சம்பவம் இருக்கு. அந்த 4 சம்பவத்தை நீங்க என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இளவரசர் குஸ்ருவின் கலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இளவரசர் குஸ்ரு இப்படி பார்த்திருக்குமா? திருப்பியும் சொல்றேன், முகலாயர்கள் டாபிக்ல நிறைய மன்னர்களுக்கு பேரு நம்ம படிக்கக்கூடிய பேரு வேற, ஒரிஜினல் பேரு வேற இருக்கும் சரிங்களா. ஷாஜகானுடைய ஒரிஜினல் பேரு வேற, ஜஹாங்கீருடைய ஒரிஜினல் பேரு வேற ஓகேங்களா. அவுரங்கசீப்புக்கு வேற ஒரு பேர் இருக்கும் ஓகே. ஒரிஜினல் பேர் கிடையாது, வேற ஒரு பட்ட பெயர் இருக்கும். அப்போ வேற பெயர்கள் இருக்கும், அதை படிச்சு வச்சுக்கணும். ஆனா குஸ்ருவை நம்ம எங்கேயும் மன்னரா எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். அதை நான் இப்பவே கிளாரிஃபை பண்றேன். குஸ்ருவை எங்கேயும் நம்ம மன்னரா படிச்சிருக்க மாட்டோம். அப்போ குஸ்ரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவர் இருக்காருல்ல ஜஹாங்கீர் ஓகேங்களா. ஜஹாங்கீர் இங்க தமிழ் எழுதி போட்டுறேன். ஜஹாங்கீர் அதாவது அக்பருடைய மகன் ஜஹாங்கீர். அந்த ஜஹாங்கீருடைய மூத்த மகன் தான் குஸ்ரு. ஆக்சுவலா சார் ஜஹாங்கீருடைய மகன் ஷாஜகான் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஷாஜகான் மன்னராயிருப்பாரு. ஆனா ஷாஜகான் மன்னராகிறதுக்கு முன்னாடியே ஜஹாங்கீர் மன்னரான உடனே அவனுடைய மூத்த மகன் எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகன் சண்டை போடுவான் குஸ்ரு. அப்படி சண்டை போடுறதுனால கலகம் பண்ணுவார் சரிங்களா. கலகம் பண்ணுவா. அதுக்கப்புறம் அப்பாவே இறங்கி சண்டை போடுவார். யார் அப்பானா யார்? ஜஹாங்கீரே இறங்கி சண்டை போடுவார். ஜஹாங்கீர் விசஸ் குஸ்ரு மாறும். அப்புறம் அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கண்ணை குருடாக்கி விட்டுருவாங்க ஓகேங்களா. மன்னனுக்கு எதிராக பத்த பையன் கூட பார்க்க மாட்டாங்க, ஈவரெல்லாம் கிடையாது ஓகேங்களா. ஏன்னா என் அரியணை என்னுடைய ஆட்சியில நீங்க பங்கு கேட்கும் போது அப்போ அது ஜஹாங்கீரோட டைம். ஐயர் பேசல, ஜஹாங்கீரோட டைம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல. அடுத்து பாருங்க சௌசா போர். சௌசான்னு இருக்குது, சௌசா போர் ஓகேங்களா. இப்படி எழுதுவாங்க, ஒரு சில இடத்துல சௌசா இப்படிதான் எழுதணும் சரிங்களா. இங்கிலீஷ் கரெக்டா இருக்கு, தமிழ்ல பாருங்க சௌசா போர். சௌசா போர் எப்ப படிச்சிருப்போம்? ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூருக்கும் நடந்த போர் 1539ஆம் ஆண்டு நடந்த போர் ஓகே. சௌசா போர் 1539. யாருக்கும்? ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா சூருக்கு நடந்திருக்கும். ஷேர்ஷா சூர் ஜெயிச்சிருப்பார் ஓகேங்களா. அப்ப இயர் இங்க இதுக்கு மட்டும் இயர் எழுதி போட்டிருக்கேன். அடுத்து கன்வா போர், அதுவும் படிச்சிருப்போம். பாபருடைய வாழ்க்கையில அப்படியே வரிசையா போர் நடக்கும்ல, அதுல 2வது போர் அதுதான் ஓகேங்களா. கன்வா போர் ஓகேங்களா. அது அப்போ 2வது போர்னா போர் பானிப்பட்டு, 2வது போர்னா 27 ஓகேங்களா. புரிஞ்சதா? அப்ப இது அடுத்து நம்ம பஞ்சாபில் பிளேக் நோய் நடந்தது ஓகேங்களா. இது நம்ம புக்ல எதுவுமே இருக்காது, சம்மந்தம் இல்லாதது, அதை விட்டுருங்க. இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்சதை வச்சு ஆர்டர் பண்றீங்களா? 3 விஷயம் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி பார்க்கும்போது இது பாபர் டைம் கன்வா போர். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். 4 ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, மீதி எல்லாத்தையும் அடிச்சிருங்க, அதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. கஷ்டமே பட வேணாம். கால வரிசைப்படுத்துக்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸி அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஓகேடா. பாடா அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஓகேடா. ஏன்னா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நடந்ததுன்னா அதுதான் நடக்க போகுது. ஏன் சார் நம்ம பஞ்சாப் பூமணி கழகம் நடந்திருக்காதா? கிடையாது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. பஞ்சாப் பூமணி கழகம் தான் பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல மன்னர்களுடைய டைம் நடக்கக்கூடியது ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கன்வா போர் 4. அடுத்துதான் என்ன நடந்தது அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இளவரசர் குஸ்ருவோடைய இளவரசர் பாருங்க சௌசா போர் நம்ம ஹுமாயூன் டைம்ல அது 2. அடுத்துதான் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இளவரசர் குஸ்ருவுடைய கலகம் 1. அடுத்துதான் லாஸ்டா பிளேக் நோய் ஓகே. அது லாஸ்ட் கட்டத்துல அவுரங்கசீப் டைம்ல தான் நடக்குது. அது நம்ம புக்ல கிடையாது, அது சம்பந்தம் இல்லாத, தேவையில்லை, விட்டுருங்க. அப்போ 4213 ஓகேங்களா. 4213 இது ஒன்றும் கிடையாது. இருக்கக்கூடிய ஆர்டர் வச்சு கேட்கிறேன்.
முகலாயர்களை பொறுத்த வரைக்கும் 7th புக்லயே இருக்குது, 11th புக்லயே இருக்குது. 2 புக் சோர்ஸ் தான் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் இது 11th புக்ல ஒரு பாயிண்ட், 7th புக்ல ஒரு பாயிண்ட் வச்சு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்களா? கேட்பாங்க. ஓகேங்களா, வெறும் மன்னர் எந்த போரில் ஜெயித்தான், இந்த மன்னனின் பட்டப்பெயர் என்ன, இந்த மன்னன் என்ன புத்தகத்தை எழுதினா, இதெல்லாம் கேட்கறத தாண்டி வித்தியாசமா கொஸ்டின் அமைக்கணும். ஏன்னா இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டாங்க, எல்லாருமே படிச்சிருவோம். ஓகேங்களா, இப்போ வித்தியாசமா கேட்கணும். ஒரு 10 கொஸ்டினுக்கு டிஃபரெண்டா இருக்கணும்னா இந்த மாதிரி கேள்வி மீது இந்த 100% 7th புக்ல இருக்குது. ஓகேங்களா, 7th புக்ல இருந்தா கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 7th புக்ல கன்ஃபார்ம் இருக்கு, நம்ம மெட்டீரியலே இருக்கும், ஒப்படை மெட்டீரியல். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இது யாருடைய சகோதரர்னா ஹுமாயூனுடைய சகோதரர்கள். ஓகேங்களா, இது கதை முக்கியம். எப்பவுமே கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம அடிச்சிடலாம். ஓகே, கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் கூட அடிக்கலாம். அதுதான் கதை வந்து ரொம்ப முக்கியம் சொல்றது. ஃபர்ஸ்ட் பாபர். பாபருடைய ஆட்சி காலம் என்னைக்கு? 1526 இருந்து 1530 வரைக்கும். பாபர் இறக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் இறந்தார். ஓகேங்களா, அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, நாட்டுக்குமே. பாபர் வந்து கந்தஹார்ல இருந்து நம்ம கொல்கத்தா வரைக்கும் நல்ல பகுதியை கைப்பற்றி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா ஏகப்பட்ட இடைஞ்சல் இருந்தது. ஓகேங்களா, ஒரு சைடு ஆப்கானியர்கள் அச்சுறுத்தல், இன்னொரு சைடு மங்கோலியர்கள் அச்சுறுத்தல், ஏகப்பட்ட பேர் சுத்தி சுத்தி பிரச்சனையாவே தான் இருந்தது. அதுதான் வந்து கதை. அப்போ திடீர்னு இறந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த வாரிசு எதுவும் நியமிக்கல. ஹுமாயூன் மூத்த பையன், அதனால ஹுமாயூன் மன்னர் ஆயிட்டா நமக்கு கதை தெரியும். ஆனா ஹுமாயூன் மன்னர் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்குடைய 3 பிரதர்ஸ், அதாவது பாபருக்கு மொத்தம் 4 பசங்க ஹுமாயூனுடைய சேர்த்து. ஹுமாயூன் மூத்த பையன் மன்னர் ஆயிட்டான். ஆனா இந்த 3 தம்பிங்களும் அவனுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அரியணையில பங்கு கேட்டோ அல்லது நிறைய தொகை கேட்டோ ஏதாவது விதத்துல 3 தம்பிங்களும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, அதனாலதான் இந்த கதையில அது வந்திருக்கும், கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். ஓகேங்களா, 3 அண்ணன் தம்பி பிரச்சனையை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஷேர்ஷாசூர் பிரச்சனை வந்தது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஹுமாயூனுடைய சகோதரர்கள். இதே மாதிரி வேற யாருடைய சகோதரர் கேட்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அக்பருடைய பிரதர்ஸ் கேட்க மாட்டாங்க, பெரிய அளவு கிடையாது கதையில. ஷாஜகானுடைய பிரதர்ஸ் கேட்க மாட்டாங்க, கேட்டா அந்த குஸ்ரு தான், அவனே அடிச்சு கொண்டாச்சு. அவுரங்கசீப்போடைய பிரதர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா புக்ல இருக்குது, அதனாலதான் சொல்றேன். புக்ல இல்லாத கதைகள் எக்கச்சக்கமா இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, புத்தகத்தில் இருக்க மட்டும் போதும். அப்ப அவுரங்கசீப்போடைய பிரதர்ஸ் அது ஒரு 3 பேர் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது தாரோ ஷிகோ. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது தாரோ ஷிகோ. ஓகேங்களா, தாரோ ஷிகோ. ஓகேங்களா, அப்படின்னா தாரோ அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, தாரோ ஷிகோ, சுஜோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிரதர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். இவன் தான் மூத்த பையன். ஆக்சுவலா இவனுக்கு தான் அப்பா ஷாஜகான் வந்து முடி சுட்டுவாரு. ஆனா அவங்கிட்ட இருந்து சண்டைய போட்டு நம்ம இவனுடைய தம்பி தான் அவுரங்கசீப், அவன் பிடிக்குவான். அதனாலதான் அவுரங்கசீப்போடைய முகலாயரை முடிச்சு போயிருக்கு. பிடிக்க கதையை பாருங்க. ஓகேங்களா, ஷாஜகானுடைய பசங்க அவுரங்கசீப், தாரோஷிகோ, இன்னும் 2 பேரு. தாரோஷிகோவுக்கு தான் ஷாஜகான் வந்து உயிரோட இருக்கும் முடி சுட்டிருப்பாரு. அடுத்த வாரிசு நீதான்டா மவனே அப்படின்னு சொல்லிட்டு முடி சுட்டிருப்பாரு. ஆனா இந்த அவுரங்கசீப் முரட்டு பையன், அது எப்படி அவனுக்கு கொடுக்கலாம்? நான் தான் திறமையானவன், நான் தான் சண்டையில பெரியாதுன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு 2 பேருக்கு சண்டை நடந்தது. அந்த சண்டையில அவுரங்கசீப் ஜெயிச்சிட்டான், அதனால அவன் மன்னர் ஆயிட்டான். அதுதான் கதை. ஓகே, இப்ப பிரதர்ஸ் இது கேட்கலாம். 2 இதுல பிரதர்ஸ் பாத்துக்கோங்க. பிரதர்ஸோடைய நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி படிக்கும் போது பிரதர்ஸோடைய நேம் வந்துடும். இதுல ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் சொல்லவா? ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் ரொம்ப முக்கியம்ல, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 30 அப்பா இறந்து போயிருப்பாரு, பாபர் இறந்து போயிருப்பாரு. 1840 வரைக்கும் ரூல் பண்ணுவாரு. அந்த ஷேர்ஷாசூர் சண்டைக்கு அப்புறம் காடுகள நாடோடியா மறு வச்சுக்கிட்டு மாறுவேடத்துல தெரிஞ்சிட்டு இருப்பாரு. திருப்பி நாட்டை கைப்பற்றுவார் 1855. ஆனா திருப்பி அதிர்ஷ்டம் இல்லாம 56 மாடி படிக்கட்டு லைப்ரரி நூலகத்தின் மீது ஏறி புத்தகத்தை எடுத்து இறங்கி வரும்போது மாடி படிக்கட்டுல உருண்டு விழுந்து இறந்து போயிட்டார். எப்படி பாருங்க, மனுஷனுக்கு எப்படி எல்லாம் சாவு வருதுன்னே தெரியல. மாபெரும் மன்னருக்கே அப்படி சாவு. அப்போ ஹுமாயூனுக்கு மட்டும் டைம் பீரியட் 2 விதமா வரும். சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அக்பருக்கு சொல்றேன், ஒவ்வொரு மன்னருக்கு அப்பப்போ வரும்போது சொல்றேன். அக்பருடைய டைம் பீரியட் 1556 இருந்து 1605. தயவு செஞ்சு முகலாயர் டைம்ல இருக்கக்கூடிய 6 மன்னர்களுடைய டைம்னா அவங்க பிறந்த இறந்த வருஷம் கிடையாது, அவங்க ரூல் பண்ண ஆட்சி. அதாவது தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து சிவாஜியின் மகன் யார் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். சிவாஜியின் பசங்க யாரு? அவ்வளவுதான். சரி, என்ன சார் சிவாஜி மட்டும் தான் நம்ம கதையில படிச்சிருக்கோம். சத்ரபதி சிவாஜி இந்த பட்டத்தை வச்சிருக்காரு, அதான் படிச்சிருக்கோம். சிவாஜிக்கு பசங்க இருந்தாங்க. சிவாஜிக்கு அடுத்து யார் ரூல் பண்ணியிருந்தா அதை யோசிச்சு பார்த்துருக்கோம். சிவாஜிக்கு அடுத்து யாரு சார்? நம்ம பேஷ்வாக்கு ரூல் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சுதான்.
இடைப்பட்ட கேப்ல ஒரு பிரச்சனை வந்தது. ஓகேங்களா, நீங்க கதையில கூட வந்திருப்பாங்க. சிவாஜிக்கு மொத்தம் 2 பசங்க. ஒருத்தர் சாம்பாஜி, நம்ம கிளாஸ் ஒருத்தர் சொல்லியிருப்போம். இன்னொருத்தர் ரசம்ஜி கிடையாது, ராஜாராம். ஓகே, 2 பேருமே அவங்களுடைய பசங்க தான். ஓகேங்களா, அப்போ 2மே ஆப்ஷன் சொல்லக்கூடாது. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ அண்ட் பி. எப்படி பாருங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம எக்ஸாம்ல போயிட்டு சிவாஜியின் மகன் சொன்னா சாம்பாஜி வந்துட்டு டக்குன்னு சாம்பாஜி போட்டுரு அப்படின்னு போட்டுறக்கூடாது. நம்ம அந்த சாம்பாஜி தான் கதையில அதிகமா வருவார். அவுரங்கசீப் கூட சாம்பாஜியும் நம்ம சிவாஜியும் தானே அவுரங்கசீப் மீட் பண்ண போவாரு. அவுரங்கசீப் 2 பேரையும் தூக்கி ஜெயில போட்டுருவாரு. குறுகிய காலகட்டத்துல சாம்பாஜி வந்து அவுரங்கசீப்புக்கு சப்போர்ட் பண்ணி சிவாஜியை சண்டை போட்டு வைப்பாரு. என்ன சார் ஒரே ஜின்னு சொல்றீங்க, ஒன்னும் குழப்பமா இருக்கும். அது ஒரு கிளாஸ்லாம் அப்படி கோர்வே கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போதைக்கு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 2 பேரும் பசங்க. சரி, இந்த சாகு யாரு சார்? பேரே ஒரு வித்தியாசமா இருக்க சாகு. ஒருவேளை முகலாய வம்சத்துல இருப்பாரோ? அப்படிலாம் கிடையாது. சாகு யாருன்னா சாம்பாஜியின் மகன். அப்போ சிவாஜிக்கு என்ன பேரன்? ஓகேங்களா, பேரன். ஓகேங்களா, சாகுவும் கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், நபர். ஓகேங்களா, ரைட். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் 1627 இருந்து 1680 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். சரி, ஆட்சி காலம் கிடையாது, பிறந்த வருஷத்துல இறந்த வருஷம் சொல்லுவாங்க. தஞ்சாவூரின் முதல் மராட்டி அரசன். சார் என்ன சொல்றீங்க, தஞ்சாவூர்ல மராத்தி அரசனா? ஆமா, 100% உண்மை. ஓகேங்களா, முகலாயர்களுடைய ஆட்சி இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாயர்கள்னால எந்த பகுதி? மராட்டிய பகுதி. ஓகேங்களா, அப்ப நார்த் இந்தியாவில் அவங்க பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த மராத்திய பகுதிகளில் பூனே, நாக்பூர், கோல்கொண்டா இந்த பகுதியை தான் நல்லா கவர் பண்ணாங்க. அப்படியே மேல போக முடியாது, ஏன்னா மேல ரொம்ப வலுவான அரசர் அப்படின்னு அவரே சொல்லிக்குவாரு. ஒரு வலுவான அரசர் தான் கிடையாது, டம்மி பாவா தான் அவுரங்கசீப் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, எதுக்கு அவனை சின்ன பையனை போட்டு அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் கொஞ்சம் சண்டை இருந்தது, உண்மையா சொல்ல போனா. அங்க மேல மராத்தியர்களுடைய எக்ஸ்பேண்ட் பண்ணாம கீழே நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கீழனா கர்நாடகா, அடுத்து அப்படியே ஆந்திரா, அப்படியே தமிழ்நாடு வரைக்கும் வந்து தஞ்சாவூரை மையமா வச்சுதான் தமிழ்நாட்டுல மராத்திய வம்சம் நடைபெறும். ஓகே, ரொம்ப வருஷம் நடைபெற்று இருந்தது. அதை துவங்கி வச்சது யாரு? அதுதான் கேட்கிறாங்க. முதல் அரசர் யாரு கேட்கிறாங்க? வெங்கோஜி. ஓகே, வெங்கோஜி. ஏன்னா இந்த மராத்திய குடும்பத்துல எல்லாருடைய பெயரும் ஜி தான் முடியும். அவங்க எல்லாருமே ஜி ஃபேமிலி. ஓகேதா, சிவாஜி, சாம்பாஜி, அப்பா பேரு சாஜி. ஓகேதா, அம்மா பேரு ஜிஜாபாய். பாருங்க, ஜிங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது வெங்கோஜி யாரு சார் சிவாஜிக்கு? ஒருவேளை பையனா இருக்குமோ? பையன் கிடையாது, 2 பையன் தான் சொல்லிட்டுமே. பேரனா இருக்குமோ? பேரெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அப்ப இவர் யாருன்னா சிவாஜியின் ஹாஃப் பிரதர். என்ன சார் சொல்றீங்க? ஹாஃப் பிரதர்னா அரை சகோதரன் அப்படின்னா, ஆக்சுவலா சிவாஜிக்கு, அதாவது சிவாஜி மன்னர் குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதானே செய்யும். அப்படி பார்க்கும்போது சிவாஜியோடைய அப்பாவுக்கு வந்து இன்னொரு தாரம் மனைவி இருந்தாங்க. சிம்பிளா சொல்ல போனா சிவாஜியின் சிற்றன்னை, சிவாஜியோடைய சின்னம்மா, சித்தியோடைய பையன் தான் இந்த வெங்கோஜி. அதனாலதான் டைரக்ட் பிரதர் சொல்லாம ஹாஃப் பிரதர் சொல்லுவாங்க. அர்த்தம் புரிய நினைக்கிறேன். ஓகேங்களா, வெங்கோஜி. இவனை வெங்கோஜின்னு சொல்லலாம், எக்கோஜின்னு சொல்லலாம். ஓகே, 2 பேர் வரும். 11th புக்ல இந்த டாபிக் வரும். 7th கொஞ்சம் அதிகமா இருக்காது, 11th இந்த கதை கொஞ்சம் அதிகமா வரும். எஸ்ஐக்கு படிச்சுக்கணும். கொஞ்சம் பேசிக்கா தானே கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் ரொம்ப பேசிக். ஆனா 11th கொஞ்சமா படிச்சுன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, தஞ்சாவூரின் மராட்டியர் முதல் அரசர் வெங்கோஜி. வெங்கோஜி தலைமையில தான் சிவாஜி தான் அனுப்பிவிடுவார். மும்பையில இருந்து, இந்த பகுதியில இருந்து சிவாஜி தான் என்ன பண்ணுவாரு? வெங்கோஜி தலைமையில படையில அனுப்பி சவுத் இந்தியாவை நோக்கி படையெடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அவர் கைப்பற்றுவாரு. பின் நாட்கள் வெங்கோஜிக்கு சிவாஜிக்கு இடையிலே கொஞ்சம் அப்படி இப்படி சண்டை வரும். அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிப்பாங்க. நம்ம தான் ஒரு தந்தை பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க. இந்த துக்கோஜி, முதலாம் சரபோஜி, சிவாஜி விட்டுருங்க, இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து ரூல் பண்ண அரசர்கள். மேல சிவாஜி இறந்து போயிட்டாரு, தமிழ்நாட்டுல சிவாஜியோடைய பகுதிகள் இருந்தது. அப்ப தமிழ்நாட்டுடைய பகுதிகளை அடுத்தடுத்து நிறைய பேர் ஓகே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில தமிழ்நாட்டில் மராத்திய சாம்ராஜ்யத்தை நல்ல வலுவாக வைத்திருந்தது, நல்ல பெயர் போன ஃபேமஸா வச்சிருந்தது யாருங்க கேட்பாங்க? 2ஆம் சரபோஜி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2ஆம் சரபோஜி தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவாக, ஸ்ட்ராங்காக, ரொம்ப திறமையாக மராத்திய வம்சத்தை செயல்படுத்திய யாரு கேட்டா 2ஆம் சரபோஜி. ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் தமிழ்ல படிச்சிருப்பீங்க. தமிழ்ல கூட அப்படினால பெருசா மீசி வச்சுட்டு ஒரு போட்டோ இருப்பாரு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. தஞ்சாவூர் இவர் தான் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால புனரமைத்திருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் தஞ்சாவூர் பகுதியில் எக்கச்சக்கமான உண்டு உறைவிட பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்காரு. நல்ல மனுஷன்ப்பா. ஓகே, நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ரைட், அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு நிர்வாக சம்பந்தமானது ரொம்ப முக்கியம். இல்ல
மேபி இந்த மாதிரியும் கொஸ்டின் வரலாங்கிறதுக்காக ஒரு மாடலுக்காக எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே நம்ம மன்னர் பரம்பரையை பொறுத்த வரைக்கும் மன்னருடைய விஷயம் இதை மட்டும் தான் படிப்போம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மன்னர்களுடைய நிர்வாகத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி நிர்வாகத்தை படிக்கும் போது பொருத்தம் இல்லாதது என்று இன்கரெக்ட் தான் மேல இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நிர்வாக பிரிவுகள் இருக்கக்கூடிய அலகுகள், சுபா, சர்க்கார், பர்கானா, கிராமம், இதெல்லாம் அப்படியே ஆர்டர். ஓகே, எப்படி நம்ம இப்ப நாடு, மாநிலம், மாவட்டம், தாலுகா, கிராமம் பிரிக்கமா அதே மாதிரி ஒரு ஆர்டர். அப்படி பார்க்கும்போது சுபா வந்து சிப்சாதர் சொல்லுவாங்க, கரெக்ட் தான். சர்க்கார் வந்து பௌஜிதர், கரெக்ட் தான். பர்கானா சிக்தார், கரெக்ட் தான். கிராமம் தான் பக்ஷின்னு சொல்ல மாட்டாங்க, தப்பு. ஓகேங்களா? பொருத்தம் இல்லாததான். அப்ப இதுதான் பொருத்தம் இல்லாம இருக்கு. 4 மட்டும் தான் பொருத்தம் இல்லாம இருக்கு. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இது கொஞ்சம் 11th தான். பார்த்து வச்சுக்கோங்க, படிக்கணும். நான் படிக்க சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதை போட்டு உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னா சும்மா ரேண்டமா பாத்துக்கோங்க. ஏதாவது டெஸ்ட் சீரியஸ்ல வந்தா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பாருங்க, கான்டெம்பரரி ஆஃப் த எம்பரர் அக்பர் இன் இங்கிலாந்து. கான்டெம்பரரினா சமகாலத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி வார்த்தை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். உதாரணத்துக்கு சமுத்திரகுப்தாவின் சமகால மன்னர் யார்? ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? நான் வந்து கிளாஸ்லயும் பேசியிருக்கோம், எஸ்ஏஎல்டிமேட் நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன். சமுத்திரகுப்தாவுடைய சமகால மன்னர் ஒரு கதை மாதிரி சொல்லி கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க என்ன கேக்குறாங்க பாருங்க, இங்கிலாந்தோடைய ஆட்சி செஞ்ச அக்பருடைய சமகாலத்தை சேர்ந்தது யாருன்னா நம்ம எலிசபெத் ராணி தான். ஓகேங்களா? எலிசபெத் ராணி தான் அந்த டைம்ல கான்டெம்பரரியா இருந்தாங்க. ஓகே. இதே மாதிரி ஜஹாங்கீர் டைம்ல யார் கான்டெம்பரரி, அதெல்லாம் ரொம்ப புக்ல கொடுத்துருக்கு. பேசிக் பாயிண்ட்ஸ் படிச்சுதான் ஆகணும். ஓகே. அப்போ நம்ம அக்பர் வந்து நான் சொன்ன 1605 வந்து இறந்து போயிருப்பாரு, அவருடைய கதை முடிஞ்சிடும். எலிசபெத் ராணி 1603 வரைக்கும் ஆட்சி முடிஞ்சிருப்பாங்க. அந்த அம்மா இறந்து போவாங்க, முதலாம் எலிசபெத் ராணி. சரிங்களா? அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கும் போது எலிசபெத் ராணி தான் அதுக்கு அனுமதியே கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மன்னர்கள் மாறுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பில்டிங்ஸ். ஓகேங்களா? கம்பல்சரி பில்டிங்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை எப்படினாலும் சொல்லலாம். சரிங்களா? ஒண்ணு இல்லப்பா, என்னென்ன மன்னர்கள் என்னென்ன கல்வெட்டை வச்சாங்க அது குப்தர்களை பார்த்திருப்போம். என்னென்ன மன்னர்கள் என்னென்ன தூணை கட்டினாங்க டெல்லி சுல்தான்ல பார்த்திருப்போம். குதுமினார் ரொம்ப ஃபேமஸான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி இங்க நம்ம முகலாயர்களுடைய ஆட்சி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே அவங்களுடைய பில்டிங்ஸ் தான். அவங்க கெட்ட பில்டிங்ஸ் தான் அவங்களுடைய பெயரை வந்து இன்னைக்கு வரைக்கும் பறைசாற்றுகிறது. உதாரணத்துக்கு இந்தியானாலே உலகத்துல டக்குன்னு இந்தியா சொன்ன உலகத்துல எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? வேர்ல்டு இருக்கிறவங்க. நமக்கு எல்லாம் நிறைய விஷயம் ஞாபகம் வரும். இந்தியா வேர்ல்டு இருக்கிற எல்லாருக்குமே தாஜ்மஹால் ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட தாஜ்மஹாலே யாருடைய காலத்துக்கு கட்டப்பட்டதுதான்? முகலாயருடைய காலத்துக்கு கட்டப்பட்டது. அப்போ முகலாயர் காலத்துல என்னென்ன பில்டிங்ஸ் எல்லாம் கட்டினாங்கிறத பார்க்கலாமா? அப்படி பார்க்கும்போது புலந்தர் வார்சா யார் கட்டினது? அலாய் தர்வார்சா, மோதி மசூதி. என்ன சார் 2 தடவை எழுதிருக்கீங்க? ஆமா, 2மே இருக்குது. ஒண்ணு டெல்லி இருக்குது, ஆக்ரா இருக்குது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, புலந்தர் வார்சா. ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புலந்தர் வார்சா கெட்டினது யாருன்னா அக்பர். எப்படி சார் ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒண்ணு இல்லை, அதாவது நான் நிறைய கிளாஸ்ல ஷார்ட் கட்டே சொல்லி தர மாட்டேன். ஓகேதா? நானும் படிக்கிறதுமே ஷார்ட் கட்டோட படிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சு ஆழமா அதை அனுபவிச்சு நல்லா பார்த்து படிச்சோம்னா மறக்காது. உதாரணத்துக்கு அக்பர் கெட்டியதுதான் ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டை. அந்த ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டையில் தான் புலந்தர் வார்சா இருக்குது. சரி, அக்பர் எதுக்காக ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டை கட்டினா, ஒவ்வொரு விஷயம் எதுக்காக கட்டினாரு படிச்சோம்னா மறக்காது வாழ்க்கையில. தாஜ்மஹால் யாரு கட்டினாரு? ஏன் மறக்க மாட்டீங்க? மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினாரு, காதல் நினைவு பரிசு. அப்படி 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 ஒரு கதையா நான் படிக்கிறீங்க. அப்ப ஏன் அதான் மறக்க மாட்டீங்க? ஷார்ட்கட் தான் படிச்சிருக்குமா? தாஜ் ஷாஜகான் அப்படிதான் படிச்சிருக்குமா? கிடையாது. அப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டோரியா ஒரு கான்செப்டா படிக்கிறோம், அதனால நமக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரிதான் ஃபத்தேபூர் சிக்ரி கட்டினது அக்பர். எதுக்காக ஃபத்தேபூர் சிக்ரி கட்டினார்னா, அக்பர் குஜராத் படையெடுப்பு பண்ணாரு. அந்த குஜராத் படையெடுப்பு பண்ணும் பொழுது குஜராத் படையெடுப்பின் வெற்றி கொண்டதன் நினைவாக அக்பர் வந்து ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டை கட்டியிருப்பார். ரொம்ப அழகான கோட்டை. ஓகேங்களா? ஆக்ரா சைடு தான் இருக்குது. அந்த ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டையில தான் புலந்தர் வார்சா இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது சர்க்கிட் வேணா வச்சுக்கோங்க. அக்பர் புலந்தாரு, அக்பர் புலந்தர், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சரிங்களா? புலந்தர் வார்சா அக்பர் கட்டினது. அலா இதுக்கு வேணா சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, அலாய் தர்வார்சா. அலா பாருங்க, ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அலாவுதீன் கில்ஜி தான் கட்டியிருப்பாரு. இதுக்கு 1, இதுக்கு 2. ஓகே, அலாவுதீன் கில்ஜி. அலாய் தர்வார்சா கட்டியவர் டெல்லியில இருக்குது, அலாவுதீன் கில்ஜி. ஓகே, இந்த மோதி மசூதி ஆக்சுவலா இந்த 2 நீங்க மேட்ச் பண்ணி தான் ஆன்சர் போட்டுறலாம். பாருங்க 2-1, இந்த 2 தான் இருக்கு. மீதி எல்லாமே 1-2 4-1 தான். இப்போ 2-1 மேட்ச் பண்ணினா ஆன்சர் போட்டுறதா.
போடுங்க, இருந்தாலும் நான் மீதி ரெண்டையும் சொல்லிடுறேன். மோதி மசூதி. ஓகேங்களா? ஆக்சுவலா எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஷாஜகான் கட்டிய பில்டிங்ஸ் எல்லாமே மேக்சிமம் ஆக்ராவை சுத்தி தான் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம தாஜ்மஹால் கூட எங்கதான் இருக்குது? ஆக்ரா தான் இருக்குது. அதே மாதிரி ஷாஜகான் கட்டிய மோதி மசூதியும் ஆக்ராவோட தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப அவுரங்கசீப்பும் கட்டியிருப்பாரு. இருக்கிறதுலயே பில்டிங்ஸ் ரொம்ப கம்மியா கட்டினதுன்னா அவுரங்கசீப். பாபர் பெரிய அளவு கட்டியிருக்க மாட்டாரு, ஏன்னா அது தொடக்காலத்துல அவர் விட்டுருங்க, அவர் எக்ஸப்ஷன் கேஸ். அவர் தான் ஃபவுண்டர், அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. ஆனா கடைசி அவுரங்கசீப் நினைச்சா கட்டியிருக்கலாம். பயப்புல 50 வருஷம் ரூல் பண்ணியிருக்கான், ஆனா ஒண்ணுமே கட்டாம போயிட்டா. அப்போ ஒரே ஒரு 2-3 பில்டிங்ஸ் தான் கட்டியிருப்பாரு. ஓகே, அது ஒண்ணுதான் மோதி மசூதி டெல்லியில 4. ஓகேங்களா? அப்போ 2143. ஓகேங்களா? இது அல்லாம ஜும்மா மசூதி, செங்கோட்டை, ஓகேங்களா, இதெல்லாமே ஷாஜகான் கட்டினது. இது அல்லாம வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் மஹால், ஜஹாங்கீர் மஹால், எப்படி பாருங்க. அப்புறம் வந்து சிக்கந்தரா சமாதி, இதிமத் தௌலா பில்டிங்ஸ் பாருங்க. இது எல்லாமே பில்டிங்ஸ். சும்மா ஒரு 10 பில்டிங்ஸ் படிச்சுக்கோங்க போதும். ஃபேமஸ் ஆனது தாஜ்மஹால், செங்கோட்டை, புலந்தர்வார், சாலை தர்வார் ஃபேமஸ் ஆனது, படிச்சே ஆகணும். இன்னும் எக்ஸப்ஷனே கிடையாது. சும்மா வித்தியாசமான இதிமத்தவுலா இதெல்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்து கொஞ்சம் தேடி படிச்சு வச்சுக்கோங்க. இருக்குது புக்கு இல்லாம நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே புக்கு தான். புக்கை தாண்டியும் தெரியும், ஆனா நம்ம அது நமக்கு கண்டென்ட்டுக்கு அது தேவை கிடையாது நம்ம எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? அது நமக்கு இப்ப பேச வேணாம், கதையை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து ஒரு 4 பதவிக்கு என்ன பதவி? ஓகே, 4 பேரு, பதவியோட பேரு, அது என்ன பதவின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த பதவிகள்லாம் எங்கெங்க என்ன விஷயம் படிக்கணும் திருப்பி சொல்ற பாருங்க. 3 விஷயத்த நல்லா படிச்சுக்கோங்க. 1 ஹிஸ்டரியில நவரத்தினம். ஓகே, நவரத்தினம். இன்னொன்னு அஷ்ட திக் கஜம், அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்னு அஷ்ட பிரதான். மொத்தம் 3 விஷயம் இருக்குது. 3 விஷயத்த படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நவரத்தினம், அஷ்ட திக்கஜம், அஷ்ட பிரதான், 3 விஷயம். இந்த 3 விஷயத்திலையும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பதவின்னு படிச்சுக்கோங்க. நவரத்தினானா என்ன பதவி? 9 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? 9 மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? 9 பேருக்கு 9 பொறுப்பு, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அது காளிதாசர், வராகிரமர, விட்டல் பட்டர் அப்படி இருப்பாங்க. அடுத்து அஷ்ட திக்கஜம்னா விஜயநகர பேரரசு காலத்துல இருந்திருப்பாங்க. அது 9 பேர் அறிஞர்கள், பதவி கிடையாது. ஓகேங்களா? தெனாலிராமன், நல்லசாணி, பெத்தண்ணா, திம்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் இருப்பாங்க. 8 பேர். ஓகேங்களா? அஷ்டபிரதானும் 8 பதவி. அதுதான் இந்த டாபிக் ஃபுல்லா. அஷ்டபிரதான் சிவாஜி காலத்துல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது அல்லாம நம்ம பகமன் ஷா டாபிக்லயே ஒரு 8 அமைச்சர்கள் 7th புக்ல கொடுத்திருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பகதூர் ஷா டாபிக்ல. ஓகே, பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஷ்வா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதம அமைச்சர், அவர் தான் ஹெட்டே நம்ம அஷ்டபிரதானுக்கு. அப்ப 4. அடுத்து வீசியானது பாருங்க, சுர்னாவி சொல்றேன், செயலாளர். நான் ஷார்ட்கட் சொல்றேன், ஷார்ட்கட் இருக்குது. நியாயதிஷ், நல்லா கவனிச்சுக்கோங்க. நியாயதிஷ் யாரு நியாயம் வழங்குவா? நீதிபதி நியாயம் வழங்குவாரு, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பண்டிட் ராவ். ஓகேங்களா? இந்த பண்டிட் அப்படின்னால என்ன பேரு? ஒரு ஐயர் பேர் மாதிரி இருக்கா, பண்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஐயர், அர்ச்சகர், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்ப இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? சுர்னாவிஸ் அப்படின்னா நமக்கு யாரு வந்து திட்டினா சுருன்னு ஏறும்? நம்மளுடைய செக்ரட்டரி அல்லது நம்மளுடைய மேனேஜர், அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, செயலாளர் அப்படின்னா நமக்கு மேல இருக்கிற ஒரு செக்ரட்டரி, அதுதான் பதவி. ஒரு மேனேஜர் மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. திட்டினா சுருன்னு ஏறும். ஓகே, செயலாளர் திட்டினா சுருன்னு ஏறுது, சுர்னாவிஸ், முடிஞ்சு போச்சு. 4123 ஆப்ஷன் பி, முடிஞ்சு போச்சு. சரியா? ரைட்டா? இப்ப பொறுத்துக்க. இது அல்லாம இன்னொரு 4 பதவி இருக்கு. ஓகே, மொத்தம் 8 பதவியில 8 பதவியும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா. பேஷ்வான என்ன அர்த்தம்? இப்பதான் பிரதம அமைச்சர். சிவாஜி இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு டைலமாவா இருந்தது. மூத்த பையன் ஜெயில இருப்பான், 2வது பையன் ராஜாராம் தான் ரூல் பண்ணுவான், 2வது பையன் இறந்து போயிடுவான், 2வது பையனுடைய பையன் ரூல் பண்ணுவான். அவன் தான் 2ஆம் சிவாஜிங்கிற பெயராக சும்மா ரூல் பண்ணுவான். அப்புறம் ஜெயில இருந்து இந்த சாகு வருவாரு. ஓகே, சிவாஜியோடைய மூத்த பெயரை சாகு வருவாரு. சாகு வந்து ஆட்சியில் அரியணையில் பங்கு கேட்பாரு. அப்ப நடக்கக்கூடிய பிரச்சனையில பேஷ்வாக்கள் ஆட்சியை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இப்படிதான் பேஷ்வாக்களுடைய கதை ஆரம்பிக்கும். அதுல பவர்ஃபுல் பேஷ்வா, வலிமை வாய்ந்த பேஷ்வா, சக்தி வாய்ந்த பேஷ்வா கேள்வி கேட்பாங்க. பாஜிராவ் 1. ஓகே, முதலாம் பாஜிராவ் நான் வச்சுக்கோ. சரிங்களா? அடுத்து பின்வரும் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது? சவுத். இப்ப நம்ம படிக்கிறது 2 டாபிக் தான், அதனால நீங்க மேபி ஈஸியா போட்டுடலாம். ஆனா எக்ஸாம்ல கேட்ட டவுட் ஆயிரும்ல, அந்த 2 டாபிக்லயும் நான் ஆப்ஷன்ல 1 தான் வச்சிருக்கேன், அதனால போட்டு தெரிவிங்க. மராத்தியர்கள். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மராத்தியர்கள் மொத்தம் 2 விதமான வரியை போட்டிருக்காங்க. ஒன்னு சவுத், இன்னொன்னு
சர்தேஷ் முகி. ஓகே, ரெண்டு விதமான வரி ஞாபகம் வச்சுக்கணும். பின்வரசு எந்த அரசு? சவுத் மற்றும் சர்தேஷ் முகி ரெண்டு வரி. சவுத்னா எவ்வளவு சதவீத வரி, எவ்வளவு அளவு வரினா 1/4. ஓகேங்களா. சர்தேஷ் முகினா 1/10 ஞாபகம் வச்சு. ரொம்ப பேசிக்கா தான் சொல்றேன். ஓகேங்களா. ரெண்டு வரியும் சிவாஜி காலத்தில் போடப்பட்டது. சவுத் அந்த ப்ரொனன்சியேஷனே பாருங்களேன், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் டைரக்ஷன்ல வருதா. அப்ப மொத்தம் 4 திசை இருக்குது, அதுல ஒரு திசை தான் சவுத். அப்ப 4ல் ஒரு பங்கு முடிஞ்சு போச்சு. 1 4ல் ஒரு பங்குனா இன்னொரு வரி என்ன, எத்தனை ஒரு பங்கு? 10ல் ஒரு பங்கு முடிஞ்சு போச்சு. சர்தேஷ் முகி. அவ்வளவுதான். போலாமா? அடுத்து போலாமா? வரி ஒவ்வொருத்தர் டைம் நம்ம நிறைய வரி எல்லாம் பார்ப்போம், அதுல பார்த்துருப்பீங்க. அடுத்து பாருங்க, சரியான இணைய தேர்ந்தது. இது என்ன சார், ஹோல்கர், போன்ஸ்லே, சிந்தியா, பேஷ்வான்னு போட்டிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. சிவாஜி இறந்தாரு. சிவாஜிக்கு அடுத்து சிவாஜி குடும்பம் கொஞ்ச நாள் ரூல் பண்ணது. சிவாஜி குடும்பத்துக்கு அப்புறம் பேஷ்வாக்கள் கொஞ்ச நாள் ரூல் பண்ணாங்க. அப்படி பேஷ்வாக்கள் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் 3வது பானிபட் போர் சொல்லிட்டு 1761 நடைபெறும். அந்த போருக்கு அப்புறம் நம்ம மொத்த மராத்திய சாம்ராஜ்யமும் 5 குடும்பமா உடஞ்சு போயிடும். எத்தனை குடும்பமா? 5 குடும்பம். எப்படி பாமணி 5 குடும்பம் 5 துண்டா உடஞ்சு போனதோ, எங்க 5 குடும்பமா தனித்தனியா ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் நாக்பூர் எடுத்துக்கிறேன்ப்பா, சகல நான் நாக்பூர் எடுத்துக்கிறேன், சகல நான் வந்து பூனே எடுத்துக்கிறேன், நான் வந்து குவாலியர். ஒவ்வொரு ஊரும் அவங்களுக்கு பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் ஆளுமைகளா இருக்காங்க அந்தந்த ஏரியாக்கள். அப்படி பார்க்கும்போது எது சரியா பண்ணிருக்கு பாருங்க. ஹோல்கர் பூனே கிடையாது. பூனேல வந்து பேஷ்வா தான் இருப்பாங்க. ஹோல்கர் வந்து இந்தூர் இருப்பாங்க. சரிங்களா, மாத்தி இருக்கு, தப்பா இருக்கு. போன்ஸ்லே நாக்பூர் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. இங்கிலீஷ் ஆக்சுவலா தப்பா இருக்குது, இங்க வரக்கூடாது, இங்க பரோடா தான் வரணும். கொஸ்டின் தப்பா இருக்கு. சரியா, இங்கிலீஷ்ல மட்டும். அப்போ சிந்தியா வந்து பரோடா கிடையாது. பரோடால யார் இருப்பாங்கன்னா கெய்க்வாட் இருப்பார். ஓகேங்களா, கெய்க்வாட் அவங்க தான் வந்து பரோடால ரூல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பேஷ்வா பூனே. ஓகேங்களா, பேஷ்வா பூனே. அவ்வளவுதான். ஓகேங்களா, மொத்தமா 5 குடும்பம். ஹோல்கர், போன்ஸ்லே, சிந்தியா, பேஷ்வா, கெய்க்வாட். அவ்வளவுதான். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா. அப்ப கரெக்டா இருக்கிறது நாக்பூர் தான். அப்போ போன்ஸ்லே எப்படி நான் வச்சுதான், நாக்குல போன் கிடையாது. நம்ம உறுப்புல எல்லா இடத்துலயும் எலும்பு இருக்குது, போன் எலும்பு இருக்குது, கையில எலும்பு இருக்கு, காலில் எலும்பு இருக்குது. ஆனா நாக்கு நல்ல பேசக்கூடிய வளவலன்னு பேசக்கூடிய நாக்குல என்ன கிடையாது? போன் கிடையாது. நாக்பூர் போன்ஸ்லே. போன்ஸ்லே இல்லை. அடுத்த கொஸ்டின், சிவாஜியின் முடிசூட்டும் விழா. முக்கியமான கொஸ்டின், எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதா எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதா எக்ஸாம், இந்த கொஸ்டின் இல்லாத இதே இருக்காது. ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது, நீங்களும் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா முடிசூட்டும் விழா. அவங்களே இயர் சொல்லிட்டாங்க, 1677. ஒரு சில டைம் இயர் கூட கேட்கலாம். ஓகேங்களா. என்னவா முடிசூட்டிக்கிட்டாரு சிவாஜி? சத்ரபதி என்கிற பட்டத்துடன் முடிசூட்டிக்கிட்டார். பட்டம் பெயர் ரொம்ப முக்கியம், சத்ரபதி. ஓகேங்களா. பட்டத்தோட முடிசூட்டிக்கிட்டாரு. எந்த கோட்டையில வச்சு முடிசூட்டிக்கிட்டார்? சிவாஜினாலே கோட்டை தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சிவாஜி பிறந்தது ஒரு கோட்டை, முடிசூட்டியது ஒரு கோட்டை, அவர் கைப்பற்றியது ஒரு கோட்டை, உடன்படிக்கை போட்டிருப்பாங்க புரந்தர், அது கூட ஒரு கோட்டை தான். அப்ப சிவாஜி டைம்ல ஒரு 7-8 கோட்டையாவது படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அதுல அவர் பதவியேற்ற கோட்டை ராய்கர் கோட்டை ரொம்ப முக்கியமானது. இயர் முக்கியம். பட்ட பேர் என்ன சொன்னேன்? சத்ரபதி. முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைட். அடுத்து போலாமா? அடுத்து 1ஆம் பானிபட். பானிபட் ரொம்ப முக்கியம். மொத்தம் 3 பானிபட் வரும்பா. இயர் எழுதி போட்டுற பாருங்க. 26, 56, 61. முடிஞ்சு போச்சு. 3 பானிபட் போறையும் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது சொல்லணும். தூக்கத்துல எப்படியே கேட்டா சொல்லணும். அந்த அளவுக்கு இயர் முக்கியம். 3 பானிபட் போர். யாருக்கும் சண்டை, யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, அதனால என்ன விளைவு நடந்தது, ஒவ்வொரு போர்லையும் ஒரு விளைவு நடக்கும். இந்த போர்ல பெரிய அளவுக்கு விளைவு இருக்காது, இந்த 2 போர்லையும் விளைவு இருக்கும். ஓகே, பானிபட்ங்கிறது ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா. 1ஆம் பானிபட் போரில் டேஸ் படையை திறம்பட பயன்படுத்தியது பாபர் வெற்றி பெற்றார். 1ஆம் பானிபட் போர் வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இருக்கும். இப்ராஹிம் லோடி வலிமை வாய்ந்தவரா இருந்திருப்பாரு. வலிமை வாய்ந்தவர்னா படை வலிமை அதிகமா இருக்கும். ஆனா பாபர் தான் ஜெயிச்சிருப்பாரு. காரணம் என்னன்னா, பாபர் கிட்ட அந்த காலத்துல ஒரு வித்தியாசமான படை இருந்தது. என்ன படை? பீரங்கி படை. ஓகே, டக்குன்னு எல்லாரும் குதிரை படைன்னு போட்டுருவாங்க. தப்பு. பீரங்கி படை அந்த காலத்துல இருந்தது. அதை வச்சுதான் பாபர் அசால்ட்டா ஜெயிச்சிட்டாரு. இப்ராஹிம் லோடிய சொந்த ஊருக்காரனே ஜெயிச்சிட்டாரு. அடுத்து ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி கொட்டேஷன் கேட்பாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஷேர்ஷா சூர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், விவசாயி சீர்குலைந்தால் மன்னன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஒரு விவசாயி என்னைக்கு நாட்டுல நாசமா போறானோ, அழிஞ்சு போறானோ, அன்னைக்கு மன்னனும் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா ஒருத்தர் சொல்லிருப்பாரு. அவர் தான் ஷேர்ஷா சூர். 1540 இருந்து 1545 வரைக்கும் ரூல் பண்ணுவாரு. இவருக்கும் ஹுமாயூனுக்கு தான் சண்டை நடக்கும்.
அந்த சண்டையில தான் ஷேர்ஷா சூர் லீட் எடுத்து மன்னரா மாறி இந்த பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றிடுவார். சரிங்களா? அப்ப இந்த இது முக்கியம். மேற்படி நம்ம ஷேர்ஷா சூர் என்னதான் சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஷேர்ஷா சூர் வந்து நவீன நாணய முறையின் தந்தை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாணயத்தை வெளியிட்டிருப்பார். 178 கிராம் எடையுள்ள ருப்பியா என்று அழைக்கப்படக்கூடிய நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? யாரை பத்தி? நம்ம ஷேர்ஷா சூரை பத்தி. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின், பேட்டில் ஆஃப் சௌசா, கன்வா, கனூஜ், இதான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ பேட்டில் ஆஃப் சௌசா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன பேட்டில் ஆஃப் சௌசா வந்து 1529. ஓகேங்களா? கன்னோசி போர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா 1540 அடுத்தடுத்து நடக்கும். சரிங்களா? அதாவது இது நடந்து முடிஞ்ச உடனே இது நடக்கும். 29 மட்டும்தான், 30 39 3. ஓகேவா? கன்வா போர் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே சொல்லிட்டேன், கன்வா போர் வந்து முதலாம் பானிபட் போருக்கு அடுத்த வருஷம் முடிஞ்சது. காக்ரா போர் வந்து பாபருடைய வாழ்க்கையில் கடைசி போர் காக்ரா போர் முடிஞ்சது. புரியுதா? ஒவ்வொரு போருக்கும் ஒரு ஹைலைட் இருக்குது. அது பாபருடைய போரை படிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் இருக்கு, படிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாபர் டைம்ல மொத்தம் 4 போர். இது 26, 1826, 27, 28, 29 வரிசையா இருக்கும். பிகே சிகே, பானிபட், கன்வா, சந்தேரி, காக்ரா. காக்ராக்கு நான் கே அப்படின்னு போடுறேன். ஓகேவா? அப்ப என்ன ஷார்ட்கட்? பிகே சிகே. ஓகேங்களா? 26, 27, 28, 29 பாபர் டைம்ல. 30ல பாபர் மண்டையை போட்டுருவாரு. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லல, நீங்க மேட்ச் பண்ணதை பாத்துக்கோங்க. ஓகே, கீழே ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, கால வரிசைப்படுத்துக்க. கோடி புண்ணியம். ஓகேல, வேண்டிக்கோங்க. கால வரிசைப்படுத்துக்கன்னு கேட்டாங்க. அப்ப ஈஸி தான். யாரு மன்னர் பார்க்கலாமா? ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. முகலாயர்கள் டைம்ல நம்ம மன்னர்களை படிப்பதற்கு ஷார்ட்கட் இதுதான். முகலாயர் டைம்ல மொத்தம் 6 மன்னர்களை படிப்பதற்கு ஷார்ட்கட் இதுதான். பாஷா அப்படி சொல்லுவாங்க. என்ன? பாஷா. பி ஃபார் பாபர், ஹுமாயூன், அக்பர். ஃபர்ஸ்ட் அக்பர் தான். ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இங்கிலீஷ்ல தான் ஷார்ட்கட் இருக்குது. சும்மா எழுதி வச்சுக்கோங்க, ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கால வரிசைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் பாபர். ஓகேங்களா? அவர் தான். அப்போ 4 தான் ஃபர்ஸ்ட் போடணும். எப்ப எப்படி எழுதணும்? கால வரிசை கூட ஒரு சில பேருக்கு ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணனே தெரியல. இதை 1ன்னு போட்டுறாங்க. அப்படிதான் கிடையாது. இந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வருதா, அப்ப ஆப்ஷன்ல இந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்படி பார்த்தா இது அடிச்சிடலாம், இது அடிச்சிடலாம். முடிஞ்சு போச்சு. 2 ஆப்ஷன் இருக்கு. 2 அடுத்து எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பாபருக்கு அடுத்து ஹுமாயூன் இருந்தா, ஹுமாயூன் ஆப்ஷன்ல இல்ல. ஹுமாயூனுக்கு அடுத்து அக்பர் சொன்னோம், டக்குன்னு அக்பர்னு போட்டக்கூடாது. கதையில ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. கொஞ்சம் கதையில பின்னாடி வாங்க, கேஜிஎஃப் மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஹுமாயூன் டைம்ல ஒருத்தர் சண்டை போட்டாரு, அவர் தான் ஷேர்ஷா சூர். ஷேர்ஷா சூருக்கு அப்புறம் தான் அக்பர். அப்ப இவர் தான் 2வது ஆள். ஓகேங்களா? அப்போ 3. ஓகேங்களா? அடுத்துதான் பாத்துக்கிட்டீங்கன்னா அக்பர் வருவாரு. ஓகேங்களா? 2. அடுத்துதான் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் வராரு. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? அப்போ 4, 3, 2 அப்படியே ரிவர்ஸா இருக்கு. 4, 3, 2. புரிஞ்சுதா? ரைட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வரிசையும் ஒவ்வொரு இயரும் முக்கியம். அடுத்து, before the second battle of Panipat in Delhi, Dash had assumed the title of Raja Vikramajit அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது பேர் ரொம்ப முக்கியம் கிடையாது. நமக்கு தேவையானது 2ஆம் பானிபட் போருக்கு முன்னாடி. அப்ப அந்த டைம்ல யாரு வந்து 2ஆம் பானிபட் போர்னா, அந்த டைம் யாருக்கு எனக்கு சண்டை? ஒரு சைடு அக்பருக்கு கீழே பைரம் கான், இன்னொரு சைடு அவருடைய எதிரியான ஹெமு. ஓகேங்களா? ஹேமு கிடையாது, ஹெமு. ஓகேங்களா? அவர் தான் வந்து டெல்லியில வந்து முடிசூட்டி வச்சிருந்தாரு. போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு நொறுக்கி ஹெமுவை கொன்று கண்ணெல்லாம் பிடிங்கி ஆக்ரோஷமா கொள்ளுவாங்க. அந்த போர், 2ஆம் பானிபட் போர் வந்து ரொம்ப கொடூரமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. எனிவே, அப்பதான் அக்பர் வந்து அந்த டைம் தான் மன்னரே ஆயிருப்பார். சின்ன பையன், 14 வயசு பையன் மன்னரா இருப்பார். யோசிச்சு பாருங்க. அடுத்து ஐனி அக்பரி என்ற புத்தகத்தை எழுதியது யார்? திருப்பியும் சொல்றேன், முகலாய வம்சத்துல ஒரு சில விஷயம் தான் ஸ்பெசிபிக்கா இருக்கும், படிக்க வேண்டியது. ஆர்டரு, இயரு, ஒவ்வொரு மன்னருக்கும் புத்தகம் இருக்கு. திருப்பி சொல்லிட்டு, ஒவ்வொரு மன்னருக்குமே புத்தகம் இருக்குது. ஓகேடா? பாபர் நாமா, ஹுமாயூன் நாமா, அக்பர் நாமா, ஜஹாங்கீர் நாமா, ஷாஜகான் நாமா, அதாவது பாதுஷா நாமா அப்படி சொல்லுவாங்க. லாஸ்டா அவுரங்கசீப்புக்கு ஆலம்கீர் நாமா. எப்படி வருது? அப்படியே 6 மன்னருக்கும் புக் இருக்குது. ஷேர்ஷா சூருக்கும் புக் இருக்குது. தாரிக் ஐ ஷேர்ஷா. அது ஷேர்ஷா நாமா கிடையாது, தாரிக் ஐ ஷேர்ஷா. ஒவ்வொரு மன்னருடைய புத்தகம், அந்த புத்தகத்தை எழுதியது யாரும் படிக்கணும். அந்த வரிசையில் ஐனி அக்பரி அக்பர் நாமா 2 புத்தகத்தை எழுதியது அபுல் ஃபசல். ஓகேங்களா? இவர் தான். ஓகேங்களா? ரைட். இது இந்த ராஜா தோடர்மால் பாத்தீங்கன்னா ஜப்தி முறையை அறிமுகப்படுத்துவார். அக்பர் டைம்ல இருந்த வருவாய்த்துறை அமைச்சர்.
சரியா? அடுத்து பாருங்க சிவாஜி பத்தி அடுத்த கொஸ்டின். சிவாஜியின் பிறப்பு, சூரத்தில் சிவாஜி தாக்குதல், புரந்தர் உடன்படிக்கை, சிவாஜி முடிசூட்டுறது. நம்ம எதுக்கு தெரியும்? நம்ம இப்போதான் கொஸ்டின்ல பார்த்தா சிவாஜி முடிசூட்டுறது 74 போட்டு வச்சுக்கோங்க. சிவாஜியின் பிறப்பு நான் சிவாஜி இயர் ஹெட்டிங்ல எழுதும் போதே அப்படிதான் எழுதி போடுவேன் கிளாஸ்ல. 27 இருந்து 80. அப்ப சிவாஜி அப்பதான் பிறந்தாரு, மன்னரான கிடையாது, பிறந்தாரு. ஓகேங்களா? அப்போ 2 இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் தான் செக் பண்ணிக்கலாமா? 2-1 லாஸ்ட் 3-1 2-1 3-1 ஒரு ஆப்ஷன் அடிச்சிடலாம். ஓகேங்களா? மீதி எல்லாம் அடிச்சிடலாம். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இருந்தாலும் மற்றதை சொல்லிடுறேன். சிவாஜி வந்து தாக்குதல் பண்றாரு. எங்க தாக்குதல் பண்றாரு? சூரத் கோட்டையை, சூரத் துறைமுக தாக்குதல் பண்றாரு 4. அடுத்து புரந்தர் உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை இன் ஹிஸ்டரி. ஓகேங்களா? 1. ஓகேங்களா? அவருக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் நடக்கும், சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங். லாஸ்ட் கொஸ்டின். டேஸ் என்பவர் கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றார். சார் என்ன சார் கோஹினூர் வைரம் எங்க பார்த்தாலும் வருது. டெல்லி சுல்தான் டாபிக்ல வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கிலாந்து அது ராணி தலையில இருக்கும், அப்ப அங்கேயும் வந்திருக்கும். அப்ப இங்க யார் சார் இந்த டைம்ல எடுத்துப்பட்ட ஆப்ஷன் வச்சு பாருங்க. அகமது ஷா அப்தாலி, நாதிர் ஷா, சுஜா உத் தௌலா, அடுத்து பாத்தீங்கன்னா நபீப் உத் தௌலா அப்படி சொல்றாங்க. யார் கரெக்டா? நாதிர் ஷா. நாதிர் ஷா இந்தியாவின் மீது 1739ஆம் ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுப்பார். சண்டைக்கு வருவார், இந்தியாவின் மீது படையெடுத்து உள்ள வருவார். அப்படி படையெடுக்கும் போது நாதிர் ஷா இந்தியாவில் வந்து கோஹினூர் வைரக்கிடங்களை பார்ப்பாரு, பிடிச்சு போகும், எடுத்துக்குவாரு. அவ்வளவு எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிருவார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்தவர் தான் அகமது ஷா அப்தாலி தான் 3வது பானிபட் போர் வந்திருப்பாரு. நாதிர் ஷா படையெடுப்பு ரொம்ப வந்து கொடூரமா இருக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஞாபகம் நினைக்கிறேன். ஓகேங்களா? இவரை பத்தி நம்ம பேசியிருந்தது நிறைய புக் எழுதியிருப்பாரு. சொன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்ல நிறைய புக் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அது எந்த புத்தகம் இவர் எழுதிய புத்தகம் இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கலாம். அடுத்து வந்து 5 கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 5 கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஆன்சர் பண்ணுங்க. 5வது முதல் கொஸ்டின் போலாமா? முதல் கொஸ்டின், ஷாஜகான் அவர் கட்டிய பில்டிங்ஸ் நிறைய சொன்னேன், ஒரு 2 கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் என்னங்கிறத தெளிவா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து யாருடைய காலத்தில் அஷ்டபிரதான் என்ற அமைப்பு இருந்தது? கமெண்ட் பண்ணுங்க. சிவாஜியின் பேரன் யார்? கமெண்ட் பண்ணுங்க. பேரன், சனின், அது என்னப்பா, கிராண்ட் சன், அது கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 5வது கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு? யாருக்கும் யாருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டியில உள்ளாட்சி அரசாங்கம், பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாபிக், மத்திய மாநில அரசு உறவுகள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன டாபிக் மேஜரா வருது, இந்த எலெக்ஷன் தேர்தல், அந்த டாபிக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த எபிசோட் தேங்க்யூ.